இதாங்க சுண்டைக்காய் சட்னி. சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்டி. அதுலேயே நீங்கள் சுண்டைக்காய் சட்னின்னு சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. யாராலையும் கண்டே பிடிக்க முடியாது இந்த சுண்டைக்காய் சட்னியை. சுண்டைக்காய் சட்னி தான் செய்யும். இன்னைக்கு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை, வரமிளகாய், அதோடைய ஒரு பச்சை மிளகாய், இதுலேயே தேங்காய், புளி, எள்ளுன்னு போடணும். இங்கே எடுத்து வச்சுருக்கேன் எள்ளு. இதை இன்னும் வறுக்கணும். வறுத்துக்கலாம். நம்ம இந்த மழை கிளைமேட்டுக்கு நிறைய சுண்டைக்காய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. அதனால் சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நமக்கு குழம்பு தான் வைப்போம். சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கூட்டிக்கலாம் லாஸ்ட்டாக. இந்த கசப்பு தன்மையே இருக்காது நமக்கு. சுண்டைக்காயோட கசப்பு தன்மையும் நமக்கு இருக்காது. புளி இதோட சுண்டைக்காயை கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். சுண்டைக்காய் சட்னி இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாங்க. நல்லா அயன் சத்து நிறைய இருக்குது, கால்சியம் அதிகமாகவே இருக்குதுங்க. தாராளமாக நம்ம சுண்டைக்காய் சட்னி சூப்பர் டேஸ்டியோடு இருக்கும். வலி இருக்கிறவங்க இந்த சுண்டைக்காய் சாப்பிட்லாம். வயிறு பூச்சி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க சாப்பிட்லாம். செரிமானம் ஆகாதவங்க சாப்பிட்லாம். ரொம்ப நாள்பட்ட வயிறு புண்ணு அவங்கெல்லாம் கண்டிப்பாக சுண்டைக்காயை டெய்லியுமே எடுத்து வரைக்கும் சாப்பிடலாம். சுகர் வராது, ப்ரெஷர் வராது. இந்த சுண்டைக்காய் அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் கொண்டது சுண்டைக்காய். வணக்கினாங்க அதில் கசப்பு இருக்காது. சட்னி அரைச்சாச்சு. சுண்டைக்காய் சட்னி தோசை. சுண்டைக்காயில் நம்ம சட்னி செஞ்சுருக்கோம், சூப்பு செஞ்சுருக்கோம், வத்தல் போட்டிருக்கோம். இத்தனை ஐட்டமும் ஒரே இதில் செய்கிறோம். இன்னும் சுண்டைக்காயில் மோர் குழம்பு இருக்குது, சாம்பார் இருக்குது, கார குழம்பு இருக்குது, அவ்வளோ ஐட்டம் இருக்குது.